விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலி கூத்தாகிவிட்டதாகவும் 30 அமைச்சர்கள் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 150 கோடிக்கு மேல் மக்களுக்கு செலவு செய்து வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவஞ்சேரியில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பேட்மிண்டன் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலி கூத்து. உலகத்திற்கே தெரிகிறது, அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கே தங்கி பணத்தை கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகரன் அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா அவரு ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி. அவர் போய் அமைச்சரை பற்றி புகார் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் கொடுக்க முடியாது. மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்யறாரு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலர் நீங்க வச்சிருக்கீங்க? சும்மா உட்காந்து அங்க காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு ஜனநாயக கடமை. எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்க நடக்குது. அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. சென்னையில உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன? 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல யாரும் அங்க வெளியூர் ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் உங்க வேலையா? சொல்றதுக்கு வேலையா? இது ஒரு பெரிய கடமையா? அங்க ஏதாவது வந்தீங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்களா? நடக்கிறது பாத்தீங்களா? திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க, அலுவலகம் வச்சிருக்கிறாங்க. அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ? 25,000, 30,000, 50,000. அப்ப இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும். 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க, நேத்து கொடுக்குறாங்க, முந்த நாள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க.